என் அன்பார்ந்த உறவுகளே, எல்லோரும் சுயமாக வருவதில்லை, எல்லோரும் சுயமாக பேசுவதில்லை, எல்லோரும் சுயமாக நடப்பதில்லை, எல்லோரும் சுயமாக சித்திரம் வரைவதில்லை, எல்லோரும் சுயமாக கல்வியாளர்களாக வருவதில்லை. எல்லாம் பழக பழகதான் பழக்கத்தில் வருகிறது, நடைமுறையில் வருகிறது. நாம் ஒன்றும் பெரிய புலவர்கள் அல்ல, பெரிய ஞானிகள் அல்ல, சாதாரணமான மனிதர்கள், சாதாரணமான சாமானியர்கள். என் சகோதரர்களே, நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, எதையும் மலைத்து பார்க்காதீங்க, எதையும் அண்ணாந்து பார்க்காதீங்க, மலையை அண்ணாந்து பார்க்காதீங்க. மலை மேல் நீ சென்றால் மலையும் உன் காலடி கீழ்தான். ஔவையார் என்ன சொல்றாங்க? போதிக்கிறாங்க, நமக்கு போதிக்கிறாங்க. முதல்ல ஓட்டப்பந்தயத்துல ஓடணுமா? முதல்ல எழுந்துரு, முதல்ல நிக்க பாரு, அதுக்கப்புறம் நடக்க பாரு, அதுக்கப்புறம் ஓடு. நடந்து 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 பழகு. எதுவும் சாதாரணமாக வந்து விடாது. ஓவியரா வரணுமா? முதல்ல வரைந்து பழகு. முதல்ல தப்பு தப்பா தான் வரும், முதல்ல தப்பு தப்பா தான் வரைவ, முதல்ல பார்த்து பார்த்து தான் வரைவ. கை வராது, கால் வராது, அதுல சரியா உருவம் வராது, சரியா வண்ணம் வராது, சாதாரணமாக ஓவியம் வந்து விடாது. வரைந்து 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 பழகு. பழகினால் நீயும் ஓவியர் ஆகலாம். பேச்சாளரா வரணுமா? திக்கி திக்கி பேசுறியா? கவலைப்படாத, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகு. கோர்வையா பேசு, திக்கி திக்கியாச்சு பேசு, வரலன்னு விட்டுறாத. முதல்ல பொறுமையா பேசி பழகு, அதுக்கப்புறம் கத்தி கத்தி பேசி பழகு, அதுக்கப்புறம் அறிவு சார்ந்து பேசி பழகு, அதுக்கப்புறம் கருத்தியல் சார்ந்து பேசி பழகு, அதுக்கப்புறம் உனக்குள்ளே நீ பேசி பழகு. சாதாரணமாக பேச்சாளர் ஆகிவிட முடியாது அன்பார்ந்தவரே.